வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் பெட்டர் தேனுக்கும் ரேதர் தேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை விளக்கத்தோடும் எக்ஸாம்பிள்ஸ் வழியாகவும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரெண்டு குவாலிட்டிஸ் அல்லது குவான்டிட்டிஸ் அதை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தேனை பயன்படுத்துவோம். அதுபோல் ரெண்டு சாய்ஸஸ் அவற்றுக்கு இடையிலான முன்னுரிமை அல்லது ப்ரிஃபரன்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது ரேதர் தேனை பயன்படுத்துவோம். முதலில் பெட்டர் தேனை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்கலாம். முதலில் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். அனிஷ் ஸ்டடீஸ் பெட்டர் தேன் ஹிஸ் சிஸ்டர். அனிஷ் ஸ்டடீஸ் பெட்டர் தேன் ஹிஸ் சிஸ்டர். இங்கே அனிஷோட படிக்கும் திறனையும் அவனுடைய சகோதரியின் படிக்கும் திறனையும் ஒப்பிடுகிறோம். அனிஷ் ஸ்டடீஸ் பெட்டர் தேன் ஹிஸ் சிஸ்டர். அதனால் பெட்டர் தேனை பயன்படுத்துகிறோம். இந்த இருவரின் ஒரே குணத்தை தான் இங்கு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அப்படி இரண்டு நபர்களின் ஒரே குணத்தை ஒப்பிட்டு பார்க்க பெட்டர் தேனை பயன்படுத்துகிறோம். இனி ஒருவரின் இரண்டு ப்ரிஃபரன்ஸை ஒப்பிட்டு பார்க்க அல்லது இரண்டு சாய்ஸஸை ஒப்பிட்டு பார்க்க நாம் ரேதர் தேனை பயன்படுத்துகிறோம். இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். He decided to give a by heart answer rather than a skill based answer. He decided to give a by heart answer rather than a skill based answer. இந்த எக்ஸாம்பிளில் ஒருவனின் ரெண்டு சாய்ஸஸ் அல்லது ரெண்டு ப்ரிஃபரன்ஸ், ஒன்று பை ஹார்ட் ஆன்சர், இன்னொன்று ஸ்கில் பேஸ்ட் ஆன்சர். இந்த இரண்டும் அவனுடைய சாய்ஸஸ் அல்லது ப்ரிஃபரன்சஸ். இதை இப்போ நாம் கம்பேர் பண்ணோம். அதனால் இங்கே ரேதர் தேனை பயன்படுத்துவோம். அப்படி he decided to give a by heart answer rather than a skill based answer. அவன் திறன் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வியை விட மனப்பாடம் செய்யப்பட்ட விடையையே எழுத முடிவு செய்தான். அதைத்தான் he decided to give a by heart answer rather than a skill based answer அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He likes to play hockey rather than kabaddi. He likes to play hockey rather than kabaddi. அவள் கபடியை விட ஹாக்கி விளையாடுவதையே விரும்பினாள். He likes to play hockey rather than kabaddi. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். She decided to take part in the music competition rather than in the culturals. He decided to take part in the music competition rather than in the culturals. அவள் கல்ச்சுரல்ஸில் கலந்து கொள்வதை விட மியூசிக் காம்படிஷனில் கலந்து கொள்வதே நலம் என முடிவு செய்தாள். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I like dancing rather than singing. I like dancing rather than singing. எனக்கு பாட்டு பாடுவதை விட டான்ஸ் ஆடுவது தான் பிடிக்கும். I like dancing rather than singing. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I enjoy sleeping rather than watching a movie. I enjoy sleeping rather than watching a movie. நான் படம் பார்ப்பதை விட உறங்குவதையே ரசிக்கிறேன். I enjoy sleeping rather than watching a movie. இனி அதை விட எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலான்னா I like this rather than that. I like this rather than that அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். She decided to walk rather than take a bus. She decided to walk rather than take a bus. அவள் பஸ்ஸில் போவதை விட நடந்து போவது என முடிவு செய்தாள். She decided to walk rather than take a bus. இனி பெட்டர் தேனை பயன்படுத்தி சில சென்டென்சஸை பார்ப்போம். இரண்டு மனிதர்களையோ பொருட்களையோ
ஆக்ஷன்ஸையோ அல்லது சிச்சுவேஷன்ஸையோ எபிலிட்டிஸையோ பிஹேவியரையோ அல்லது குவாலிட்டிஸையோ கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தேனை பயன்படுத்துகிறோம். இதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு சில வாக்கியங்கள் வழியாக பார்க்கலாம். முதலில், ஹோம் மேட் ஃபுட் இஸ் பெட்டர் தேன் ரெஸ்டாரண்ட் ஃபுட். ஹோம் மேட் ஃபுட் இஸ் பெட்டர் தேன் ரெஸ்டாரண்ட் ஃபுட். வீடுகளில் நாம் ப்ரிப்பேர் பண்ணும் உணவே ரெஸ்டாரண்ட் உணவை விட சிறந்தது என பொருள்படும். ஸ்லீப்பிங் ஏர்லி இஸ் பெட்டர் தேன் ஸ்டேயிங் அப் லேட். ஸ்லீப்பிங் ஏர்லி இஸ் பெட்டர் தேன் ஸ்டேயிங் அப் லேட். சீக்கிரமாக உறங்கச் செல்வது வெகு நேரம் விழித்திருப்பதை விட சிறந்தது. ஸ்லீப்பிங் ஏர்லி இஸ் பெட்டர் தேன் ஸ்டேயிங் அப் லேட். அடுத்ததாக, திஸ் ஃபோன் ஒர்க்ஸ் பெட்டர் தேன் மை ஓல்ட் ஒன். திஸ் ஃபோன் ஒர்க்ஸ் பெட்டர் தேன் மை ஓல்ட் ஒன். இந்த ஃபோன் என்னுடைய பழைய ஃபோனை விட நன்றாக வேலை செய்யும். திஸ் ஃபோன் ஒர்க்ஸ் பெட்டர் தேன் மை ஓல்ட் ஒன். இனி நாம் இப்படி சொல்வதுண்டு, அவன் பேசுவதை விட கவனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, he listens better than he talks. he listens better than he talks. இனி நாம் இப்படி சொல்வதுண்டு, என்னுடைய புதிய ஆசிரியை பழைய ஆசிரியை விட நன்றாக விளக்குகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, the new teacher explains better than the old one. the new teacher explains better than the old one. என்னுடைய சகோதரி என்னை விட நன்றாக கார் ஓட்டுவாள். அதை எப்படி சொல்லலாம்? my sister drives a car better than me. my sister drives a car better than me அப்படின்னு சொல்லலாம். நாம் பல நேரம் இப்படி சொல்வதுண்டு, நீங்கள் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, யூ எக்ஸ்பிளைன்ட் த டாபிக் பெட்டர் தேன் ஐ எக்ஸ்பெக்டட். யூ எக்ஸ்பிளைன்ட் த டாபிக் பெட்டர் தேன் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ப்ராக்டிஸ் லீட்ஸ் டு ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் லீட்ஸ் டு பர்ஃபெக்ஷன். ஸோ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் ட்ராப் அவுட்.